ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய அசைவாடுதல், தேவனுடைய அசைவாடுதல், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். ஹalleluya. Oh yes Father, we can feel Lord that your presence is here, Lord of Father God. Thank you Lord, thank you Lord, thank you Father God. What a wonderful presence, what a wonderful presence, oh Father God. Thank you Lord Jesus. Feel us Lord, feel us, oh Father God. Oh Sharababa, hallelujah. Thank you, thank you, thank you Lord Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட ஆராதனைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேளை கூட நாம் புது பாடலாக உங்க கிருபை தந்தி மட்டும் நடத்தி வந்தீர், உங்க தயவை என்னை உயர்த்தி வந்திருக்கிறது என்ற பாடலை பாடுவோம். ஹalleluya.
ஹalleluya. கைகளை தட்டி உற்சாகமாக
தயவும் நிரப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷன் ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் கடந்து வருது. அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கத்த நல்ல ஒரு கரலை கொடுப்போம். அல்லேலூயா. கத்த நல்லவர். ஆமென். சரி, உட்காருங்க. ஒரு சிறப்பு பாடல் நம்ம கேட்க போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள். ஆமென். உங்களுக்காக இந்த பாடலை சிறப்பு பாடலாக தொடர்ந்து அடுத்த பாடலாம் தேவ செய்திக்குள்ள போடணும். ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அமைதியா இருக்கு. ஆமென். அப்படி தெரிந்தவர்கள் பாடலை நீங்கள் சேர்ந்து பாடலாம். Praise God. 1, 2. Amen.
தொடர்ந்து நம்மளை நடத்துவாராக. நன்றி பலிகள் செலுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு கூடி. ஆமென். இந்த பாடல்கள் துதிகள் மூலியமாய் தேவன் மகிமைப்படுகிறார். when you sing, when you celebrate, when you worship him, ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் நான் நம்புகிறேன் நம்மளுடைய துதிகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய ஆராதனை தேவனை பிரியப்படுத்தக்கூடியது. when you worship him, முழு உள்ளத்தோடு நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது, முழு மனதோடு நீங்கள் ஆராதிக்கும் போது, அது கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து இந்த நாளில் உங்களோட கூட நான் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்ற ஒரு டைட்டிலோட யோபு 42வது அதிகாரம் 1-2 இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அது ஒரு வாக்குத்தத்தமான வசனமாய் கொடுத்தார். அதிலிருந்து ஒரு 3 விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் யோபை எப்படி ஆசீர்வதித்தார், எவ்வாறு தேவன் யோபை வைத்து அவர் நாமம் மகிமைப்பட்டது. இன்றைக்கு நம்மளை கொண்டு கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளும் யோபு 42வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். நம்ம மத்தியில் புதுசாக ஒரு சகோதரன் வந்திருக்கிறார். அப்படியே ஏஞ்சின் இல்லையா? வி லைக் டு வெல்கம் யூ. பின்னால் அதான் அவர் தான். கம். ஆமென். நல்ல ஒரு கரங்களை தட்டி அவர் வரைப்போம். பிரவீன், யோர் ஃப்ரெண்ட்ரா? யோர் ஃப்ரெண்ட்லா? ப்ரைஸ் காட். ஆமென். எடுத்துட்டீங்களா யோபு? கவி எடுத்தவங்க அப்படியே வாசிங்க ஒருத்தவங்க தமிழில். ஆஹா ஆஹா. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். யோபு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு உறுதியோடு சொல்லுகிற விஷயம், கர்த்தர் அவர் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாமல் இருக்கும். தேவன் யோபோட லைஃப்பில் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே தடை செய்ய முடியாது இருந்தது. யோபு அதை அறிந்திருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், நம் பட்டணத்தில் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம நம்ப வேண்டும். ஏன்னா நம்பினா தான், விசுவாசித்தா தான் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். அல்லேலூயா. ஆகையால் இந்த மாலை வேளையில் இதிலிருந்து ஒரு 3 விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். and nothing can stop God's work in our life. நம் வாழ்க்கையில் தேவனுடைய செயல்கள், ஆண்டவருடைய கிரியைகளை ஒன்றுமே தடை செய்ய முடியாது. அதை நம்ம நல்ல ஆழமாக தேவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். உங்கள் லைஃப்பை பயணத்தை கர்த்தர் நடத்துகிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். if you understand God, his work, his power, he is able to do immeasurable things. நீங்கள் அதை உங்களை நடத்துவார் என்று தேவனை அறிந்திருந்தார், அவருடைய வல்லமை உங்களை நடத்தும் என்று அறிந்திருந்தீங்கன்னா, அவருடைய மகிமை உங்களை நடத்தும் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, ஒன்றுமே உங்களை தடை செய்ய முடியாது. யோபுடைய வாழ்க்கை ஒன்றும் தடை செய்ய முடியல. யோபு 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது எத்தனை சேதம் யோபுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களையும் அவனுடைய பொருளாதாரத்திலையும் அந்த தேசம் முழுவதுமாய் யோபை ரொம்ப ஒரு அவமானம் சின்னமாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் யோபு அவ்வளவு அவமானத்தையும் கடந்து போனான். யோபோட வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நான் சொல்லுவேன், யாரோட வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நிலையை ஏற்படவே கூடாது. அதை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் யோபு அதை தாங்கி கடந்து போகிறார். அல்லேலூயா. யோபு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எவ்ரிவன், யோபுடைய அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் தெரியலன்னா இன்றைக்கு உங்களுக்கு அது தெரியும். யோபுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஜாப் ஆங்கில வேதம் வைத்திருக்கிறவங்க ஆங்கில வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மலாய் எவ்ரிவன். ஹல்லேலூயா. யோபு 1வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிங்க. அதை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே வாசிக்க முடிஞ்ச அதை வாசிக்க பிற்பாடு ஒரு சில வசனங்கள் அதில் வாசிக்க போகும். யோபு எவ்வளவு ஒரு செல்வாக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷன், யோபு எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். பாருங்க, யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாக்கா என்ன நடந்தாலும் பிரச்சனையே இல்லை.
ஏன்னா யாருக்கும் தெரியாது உங்களை. உங்களுடைய அவமானம் உங்களோட போயிடும், உங்க கஷ்டம் உங்களோட போயிடும். எப்படியாப்பட்ட சூழ்நிலை அது உங்களோட போயிடும். ஏன்னா உங்களை யாரும் தெரியாது, நம்மளை யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு பட்டணத்தின் மேல இருக்கிற நாம், ஒரு உயரமான இடத்துல இருக்கிற நாம், ஒரு செல்வாக்காய் வாழ்கிற பிள்ளைகள், ஒரு பிரச்சனை சூழ்நிலை வரும்போது உலகமே பார்க்கக்கூடிய அளவில் உண்டாகும். அப்போ ஒரு அவமான சின்னம், அவமானமான காரியங்கள், வேதனையான காரியங்கள் நடக்கும் போது உலகமே பார்த்து ஒரு கேள்விக்குறி உண்டாகும். The people will talk. ஜனங்கள் பேசுவார்கள். ஜனங்களுடைய மைண்ட்ல பலவிதமான கேள்விகள் வரும். அங்கங்க காசிப் நடக்கும். அந்த நாட்களில் யோபை குறித்து பேசியிருப்பார்கள். What happened to Job? யோபு ஏதோ பெரிய பாவம் செய்திருப்பான். யோபு தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார். Judgment has come upon him. அதனால தான் ஆண்டவர் அவனுடைய ஆஸ்திகளை எரித்து போட்டார். இப்பெல்லாம் பேசியிருப்பாங்க யோபை. யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார்கள். பயங்கரமான கோபாக்கீனத்துக்கு யோபு ஆளாயிட்டான். பயங்கரமான ஒரு கோபாக்கீனம், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு யோபு ஆள. அதனால தான் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துட்டார். யோபு பயங்கரமான வியாதிக்குள்ளே கடந்து போகிறான். பிரியமானவர்களே, யோபு அநேகருக்கு தெரிந்த ஒரு செல்வாக்கான மனுஷன். He was a richest man. அந்தஸ்து உள்ள மனுஷன், பயங்கர நல்ல ஒரு செல்வாக்காய், ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தான். He is a man who fear God. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோபை போல ஒரு நம்பிக்கை உள்ள மனுஷன் யோபு அப்படி ஒரு பயபக்தியாக இருந்த ஆண்டவருக்காக. அதெல்லாம் இந்த 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யோபு மேலே தேவன் அதிக பிரியமாக இருந்தார். ஆனால் இருந்த போதிலும் அவன் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அது அவன் சிந்தைக்கு எட்டாததாக இருந்தது. He could not understand what is happening in his life. Suddenly ஒரு turn, சடனா திடீரென்று ஒரு விஷயமாய் நடக்க ஆரம்பிக்கிறது. திடீரென்று ஒவ்வொரு விஷயமும் அவன் வாழ்க்கையில் எல்லாம் என்னது நெகட்டிவான பயங்கரமான ஒரு விஷயங்கள். அதான் பிளஸிங் ஆனது இல்லை. அவன் கண்ணீர் சிந்துகிறான், அழுகிறான், வேதனை அடைகிறான். அப்படியேப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகிறான். அவன் லைஃப்ல தான் ஆண்டவர் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். ஏறக்குறைய 42 அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் வாசிங்க, வீட்டில் போயிட்டு அந்த முழு புஸ்தகத்தை டைம் எடுத்து வாசிங்க. நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறது கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் அவன் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பாசிட்டிவான ஒரு பவர். அவனுக்குள்ள இந்த சூழ்நிலை கடந்து போயும் அவனுடைய மனைவி, அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவனுக்கு தேவனை குறித்து ஒரு தவறான காரியத்தை சொல்றாங்க. ஆனாலும் அவனுடைய மைண்டில், அவனுடைய இருதயத்தில், அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒன்று கூட அவனை அசைக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கும் போது அவன் சொல்கிறான், அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, then Job replied to the Lord. He replied to the Lord, I know that you can do all things and no purpose of yours can be thwarted. Wow. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. பயங்கரமால அவ்வளவு கஷ்டம் பாடுகளை போயிட்டு திடீர்னு இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இஸ் த மேன். இன்னைக்கு நம்ம லைஃப்லையும் அப்படிதான். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பல கசப்பான அனுபவங்கள் நம்ம பயணத்தில் போவோம். ஆனால் ஒரு நாளும் தேவன் மேல ஒரு சந்தேகம் உண்டாகக்கூடாது. உங்க விசுவாசத்தில், உங்க நம்பிக்கையில பலன் அடைந்து இருக்கணும். கர்த்தரை விட்டு ஒரு நாளும் தூரம் போயிடக்கூடாது.
ஆண்டவரே கூடயே நடக்கிற ஒரு அனுபவம், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் வர வேண்டும். அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை நிலைநிறுத்த வைக்கும். முதல் விஷயம் இங்க இந்த பகுதியில் வாசிக்க போகுது, ஜாப் அண்டர்ஸ்டாண்ட் who God is. என்னது? யோபு தேவன் யார் என்று அறிந்திருந்தார். He able to do everything not according to our knowledge but is நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய ஆற்றல் மூலமா அல்ல. ஆனா அவர் கர்த்தர். அல்லேலூயா. Job understand who God is. நீங்கள் தேவனை நல்லா புரிந்து வைத்திருக்கிறீங்களா? உங்கள் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோமா? ஒரு சூழ்நிலை கடந்து போது இவர் தேவன் இல்லை என்று பின்வாங்கி போகிறோமா? எப்படியாப்பட்ட ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? Job understand who God is. Even though he went through a lot of suffering, pain, loss, but he was not sinning against God. தேவனிடத்தில் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. He went through the journey of pain with patience. அப்படியே பொறுமையோடு அந்த பாடுகளை கடந்து போறா. இந்த வசனம் யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை 22வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோபு 1. நிர்வாணியாய் அவர் இடத்துக்கு நான் திரும்புவேன். அப்புறம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். Come on. Wow. That is Job. அதுதான் யோபு. வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றிலையும் என்ன செய்யலையா? பாவம் செய்யல, கர்த்தரை குறித்து குறையும் சொல்லல. Beautiful. In all things Job did not sin by charging God with wrongdoing. தேவன் எனக்கு இரக்கம் இல்லாத இருக்கிறார், தேவன் என்னை தண்டிச்சிட்டார், எந்த விதத்திலேயும் அவன் பாவம் செய்யல அப்படின்னு அவன் தேவனை தூஷிக்கவில்லை வார்த்தையினால. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? we need to. நீங்களும் நானும் சில சூழ்நிலைகள் கடந்து போகும்போது அதை நிதானமா பொறுமையோடு நாம் கடந்து போக கற்றுக்கொள்ளணும். தேவனை இன்னும் சூழ்நிலைகள் வரும்போது இன்னும் அதிகமாக அவர் இடத்துல நெருங்க ஆரம்பிக்கணும். When situation has come against you, சூழ்நிலை உங்களுக்கு எதிர்ப்பாய் வரும்போது நீங்கள் அப்பதான் இன்னும் அதிகமாய் ஆண்டவர்கிட்ட நெருங்க ஆரம்பிக்கணும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையை இன்னும் அதிகமாய் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கணும். Job understand who God is. Today did you know about your God? உங்களுக்காக பலியான கிறிஸ்துவை யார் என்று அறிந்திருக்கிறீங்களா? சிலுவையில உங்களுக்காக அவமான சின்னமாய் நின்னாரே, அவரை அறிந்திருக்கிறீங்களா? நமக்காக பாடுகள், முள்கிரீடம், சாட்டையில் அடிக்கப்பட்ட 39 அடி, சரீரங்கள் கிழிக்கப்பட்டது, அவருடைய உடைகள் எல்லாம் கிழித்து போட்டு அவமானப்படுத்தினார்கள், முகத்தில் துப்பினார்கள் காரி. To make Jesus அவ்வளோ ஒரு ஷேம்ஃபுல் ஆண்டவர் ஆக்குனாங்களே, அவ்வளோ ஒரு அவமானப்படுத்தினாங்களே, அதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட பாடுகள் நமக்காக தான் கடந்து போயிருக்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? We need to understand who God is. சபைக்கு வந்தோம் போனோம் அப்படியே நல்ல, சபையில் வரும்போது இயேசு யார் என்று நல்லா நீங்க அறிந்திருக்கணும். யோபு தேவன் யார் என்று அறிந்திருந்தார். இன்னைக்கு இந்த பூமியில நமக்காய் கொடுக்கப்பட்ட மேசியா
இரட்சகராக இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிந்திருக்கணும். அவரை அறியணும்னா அவரை குறித்து படிக்கணும். அவரை அறியணும்னா அவரை குறித்து அதிகமாய் அவரை நேசித்து அவருடைய வார்த்தையை நான் அறியணும். வேதத்தை வாசித்தா தான் தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆலயத்துக்கு வரும்போது பிரசங்கம் பண்ணும்போது அதை நல்லா கேட்கணும். அப்பதான் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் என்றது பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவாக என் தேவனை நீ அறிந்திருக்கிறாய். யோபு அறிந்த இஸ் அன்லிமிட்டெட், அளவில்லாதது. அந்த அளவுக்கு தேவனை யோபு அறிந்திருந்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கணும் அந்த அளவுக்கு. இரண்டாவது விஷயம், Job knew God can do all things. சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு அறிந்திருந்தார். சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு அறிந்திருந்தார். Job know that God can do all things. அவரால கூடாது ஒண்ணுமில்லை. அவர் தான் சிருஷ்டிக்கிற தேவன். இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன், படைத்த தேவன், மிருக ஜீவன்களை ஒவ்வொன்றும் படைத்த தேவன், மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்தான். உயிர் கொடுத்த தேவன் அவர்தான். He is the one give life. மண்ணிலிருந்து எடுத்து ஆதாமை உருவாக்கி God breathed the life in him. அவருக்கு ஆதாமை அவன் உயிரில்லாத இருந்த போதிலும் ஆதாமுக்கு உயிர் கொடுத்தார். அவருடைய சுவாசத்தை ஆதாமுக்குள்ள வைத்தவர் அவர்தான். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று யோபு அறிந்தார். He know God can do all things. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் இப்படியே சொல்கிறார், I can do all things through Christ who strengthened me. என்னால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு உங்களுக்குள்ள இருப்பதினால, நமக்குள்ள வாசம் பண்ணுவதனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். You should have faith in God. உங்க விசுவாசம் கிரியைகள் உள்ள விசுவாசமா இருக்கணும். Never doubt on Jesus. Trust him. அவரை நம்பணும் நீங்க. Hallelujah. எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 17வது அதிகாரம். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தொடர்ந்து வாசிங்க. ஆஹா. Hallelujah. The man who have trust in God, அவன் லைஃப் ஒரு ஃபெயிலியரா இருக்காது. எப்படியாப்பட்ட சவால்களையும் துணிந்து போகக்கூடியவனா இருப்பான். எப்படியாப்பட்ட சிச்சுவேஷனையும் கடந்து போகிறவங்களா இருப்பார்கள். ஏன்னா தேவன் அவங்க கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, உணர்வார்கள், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிப்பார்கள். வாரத்துக்கு ஒரு டீப் ஆண்டவரை ஃபீல் பண்ற உணர்வதில்லை. வாரத்துக்கு ஒரு டீ வந்து ஆராதிச்சுட்டு ஸ்தோத்திர ஆண்டவர்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அனுபவிக்கணும். சொல்றாரு, but blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. அவர் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த பயணத்தில், இந்த வாழ்க்கை பயணத்தில்
பல நீதியில் நமக்கு வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள் உண்டாகும். சவால்கள், பிரச்சனைகள், சவால்கள், சேலஞ்சஸ். சில வேளையில் பொருளாதார நீதியில் நீங்களும் நானும் சோதிக்கப்படுவோம். பொருளாதார நீதியில் நெருக்கடி உண்டாகும். சில வேளையில் நம்மளோட ஹெல்த்தில் நெருக்கடி உண்டாகும், ஒரு சவால்கள் உண்டாகும், பலவீனங்கள் உண்டாகும். உங்க வாழ்க்கையை கத்து உங்க கூட இருந்து நடத்துகிற அனுபவம் இப்பொழுது வேணும். எரேமியா சொல்றாரு, they will be like a tree planted by the water. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா? ஆறு ஓரத்துல நடப்பட்ட மரங்களை போல இருப்பாங்களாம். தண்ணீராண்டு பக்கத்துல நடப்பட்ட மரங்க போல. ரிவர் சைட்ல மரங்கள் எப்படி இருக்கும்? காஞ்சி பேயா இருக்கும், நல்ல செழிப்பா இருக்கும், பசுமையா இருக்கும், பச்சையா இருக்கும். ஏன்? மரத்துக்கு என்ன கிடைக்குது? தண்ணி. அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன்ஸ். மரத்துக்கு தேவை தண்ணி. இன்னைக்கு நமக்கு தேவை ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. அப்ப எரேமியா சொல்றாரு, அந்த நம்பிக்கை இட்ஸ் லைக் a water. உன்னை அப்படியே செழிப்பாக்கும். ஒரு நாள் உன் நம்பிக்கை வத்தி போக கூடாது. சில நேரத்தில் வெயில் காலம் வந்து அந்த பஹாங் ரிவர் என்னது அப்படியே காஞ்சி போயிடும். நடந்து போய் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. தமிழ்ல நீங்க போனீங்களா, பாலத்துக்கு கீழே பந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பந்து விளையாண்டு ஓடி விளையாண்டுட்டு இருக்க பிள்ளைங்கெல்லாம். ஆனா அதே ஆறு எத்தனை உயிர்களை தூக்கி இருக்கு. அதே ஆறு மழை காலத்துல பயங்கரமாய் தண்ணீர்கள் அதுல போகும்போது எத்தனோ உயிர்கள் அதுல போயிருக்கிறது. எத்தனோ உயிரை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்குது. ஆனா அதே ஆறு வெயில் காலத்துல அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி பரிதாபமான சூழ்நிலையா இருக்கு அந்த ரிவரை பார்த்தா. ஆமா, உங்களுடைய நம்பிக்கை வெயில் காலத்துல கூட வத்தி போயிடக்கூடாது. அந்த ரிவர் மாதிரி காஞ்சி போயிடக்கூடாது. உங்க ஃபெய்த் எப்பொழுதும் அது செழிப்பா இருக்கணும், ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி ஃபெய்த் அதை அவனை டெவலப் பண்ண முடியும்? எப்படி ஒரு விசுவாசம் வாழ்க்கையில டெவலப் பண்ண முடியும்? வசனத்தை வாசிக்கிறது மூலியமா, வசனத்தை தியானிக்கிறது மூலியமா. இந்த வசனம் தான் உன் விசுவாசத்தை பலப்படுத்த முடியும். அடுத்து சொல்றாரு, that sends out its roots by the stream. It does not tear when heat comes. அது வாசிக்க தமிழ்ல சூப்பரா இருக்குது. பாருங்க, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை உஷ்ணம் என்னது, வெயில் வந்தா கூட இலை பச்சையா இருக்கும். அப்புறம் அல்லேலூயா. யோபு தேவன் யார் என்று அறிந்திருந்தான். இரண்டாவது, யோபுக்கு தெரியும் தேவனால எல்லாம் செய்ய முடியும். இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஃபெய்த். உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அது டிரை பண்ணாம, அது நல்லா செழிப்பா காஞ்சி போகாம நல்லா இருந்துச்சுன்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ வியாதி படுக்கையில் கூட ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டு இருப்பாய். உன் பர்ஸ்ல காசு இல்லைனாலும் நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி கொண்டு இருப்பாய். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். பியூட்டிஃபுல். Blessed is the one who trusts in the Lord. Job knew God can do all things. யோபுக்கு தெரியும் தேவனாலே சகலத்தையும் செய்ய முடியும். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தரால சகலத்தையும் செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். வேறு நொடியில எல்லாத்தையும் மாத்திடுவார்.
ஒரு நொடியில யோபோட கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன் என்று யோபு அறிந்திருந்தார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன், உங்களுடைய வியாகுலத்தை மாற்றக்கூடிய தேவன், உங்க வேதனையை மாற்றக்கூடிய தேவன் என்று நீங்கள் நானும் அதை அறிந்திருக்க வேண்டும். அவர் மேல நம்பிக்கை வைத்து நாம் பயணம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது விஷயம், Job knew nothing can hinder what God has planned. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு அறிந்திருந்தான். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையில பிசாசு பலவிதமான சோர்வுகளை, சோதனையை, பிரச்சனையை கொண்டு வந்து கர்த்தர் செய்ய நினைத்ததெல்லாம் தடை செய்வான். அவன் எப்படியாவது தடை செய்து தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம விட மாட்டான். கர்த்தர் அப்படி அல்ல. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், உங்களுக்காக பராக்கிரமமான காரியங்களை செய்கிறவர். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், நீங்கள் விசுவாசித்தால் போதும். உங்க திட்டங்கள், உங்க வாழ்க்கையில் உள்ள திட்டங்களை பிசாசானவன் செய்வதற்கு ஒன்று முடியாது. செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபோட மனைவி வந்து யோபு இடத்துல கேவலமாய் தேவனை கொடுத்து, நீ அவரை சபித்துட்டு செத்து போயிரு, உன் உயிரை விட்டு, உன் ஜீவனை விட்டு அப்படி சொல்றாங்க. இப்படியாப்பட்ட மனைவி யோபு கிட்ட சொல்றாங்க, உயிரை விட்டுருப்பா, ஏன் இன்னும் அவரே நம்பி இருக்கிற? Why you still trusting him? Why you still believe in him? Come on, curse him and die. சபிச்சிட்டு ஜீவனை விட்டு செத்துரு நீன்றா மனைவி சொல்றாங்க. கூடவே வாழ்கிற மனைவி, கூடவே இருக்கிறவங்க, ஒருக்க அவங்க கூட இருக்கிறவங்க விசுவாசம் இல்லாம பேசலாம், ஆனா உங்க விசுவாசம் அதனால விட்டுறாதீங்க. சின்னதை சொல்லுவாங்க, அவங்க தான் சொன்னாங்க பாஸ்டர், அவங்க தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேல பழியை மற்றவர்கள் மேல போட்டுருவோம். யோபு பழியை தூக்கி போடவே இல்லை. கர்த்தர் யோபு வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடல. மனைவியே வந்து குறுக்கிட்டாலும், மனைவியே வந்து ஒரு பெரிய தடையா நின்னாலும், இல்ல கணவரே வந்து உங்களுக்கு தடையா நின்னாலும், உங்க விசுவாசத்தை யாரும் அசைக்க கூடாது. நீங்க இருக்கிற இங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், புதுதாய் வந்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரீங்களா, உங்க விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாம இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். God will stand for you. Oh my God. கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது தேவன் அவங்களோட நின்னார். எப்படி நின்னார்? அக்கினி ஸ்தம்பமாய் வந்து நின்னார், மேக ஸ்தம்பமாய் அவங்க கூட ஆண்டவர் பயணிக்கிறாராம். அதை பார்க்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். When they move, the clouds is move. When the night comes, the fire is there. Wow. தேவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள அழைப்பு யாரும் தடை செய்ய முடியாது. But you can delay your call. உன் அழைப்பை நீ தாமதப்படுத்தலாம். ஏன்னா கூட இருக்கிற அவிசுவாசம். பேதுரு தண்ணீர் மேல நடக்கிறான். ஆண்டவர்கிட்ட பேதுரு சொல்றான், அது நீங்க தான் உண்மையானால், இயேசுவே நீர் உண்மையானால் என்னையும் இந்த தண்ணீரில் நடக்க செய்க. ஆண்டவர் பேதுரு come on அப்படின்றார். come வா என்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை பேதுருவை தண்ணீர் மேல நிக்க வைத்தது. சீஷர் மற்றவர்கள் அப்படியே என்னது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியாம நிக்கிறாங்க போட்டில். ஏன்னா அவர் வர்றது தேவன் என்று அறியாமல் இருக்கிறாங்க. பயம், மேபி தட் இஸ் a ghost, பேய் என்று பயந்துட்டார்கள். ஆண்டவர் சொன்ன கம் என்ற அந்த வார்த்தை
தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வார்த்தை, அது உங்கள் வார்த்தை உங்களை நடத்த ஆரம்பிக்கும். யாரும் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த வார்த்தையில விசுவாசமாயிருங்க. ஏன்னா யோவான் எழுதும் போது சொல்றாரு, அந்த வார்த்தை கிறிஸ்துவாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது நம்பணும். அதை அந்த வார்த்தை உங்களை தண்ணீர் மேல நடக்க செய்யும், சவால்கள் மேல நடக்க செய்யும். தண்ணீர் மட்டும் இல்ல, சுத்தி ஒரு புயல் அடிக்குது, அந்த ஒரு அலை கொந்தளிப்பு உண்டாகிறது, காத்தடிக்குது, wind blows. அங்க அமைதியா இருந்த கடல் இப்ப ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. பேதுரு பயந்துட்டான். சுத்தி சூழ்நிலையை பார்த்தோன்னே பேதுரு உள்ள இறங்கிட்டான். ஆண்டவர் கைவிட்டாரா பேதுருவ? இல்ல. உடனே ஆண்டவர் என்னது, தன் கையை கொடுத்து அப்படியே பேதுரு மேல தூக்குறாரு. அப்படியே நீ விசுவாசத்தை சோர்ந்து போகலாம், உன் விசுவாச பலன் வீணமாகலாம், ஆனா மறுபடியும் நீ பலப்படுத்த ஆரம்பிப்பா. சபைக்கு வரும்போது, ஆராதனைக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது, you will gain the strength again. மறுபடியும் நீ பலன் அடைய ஆரம்பிப்பா, எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பா. சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு சூழ்நிலையில் விழுந்துட்டியா, ஒரு பிரச்சனை வந்துருச்சா, விழுந்துட்டியா, ஏந்திரிக்கணும். அந்த இடத்துல இருந்து 7 முறை விழுந்தாலும் நீங்கள் ஏந்திரிக்க வேண்டும். ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும். என கர்த்தர் வாழ்கிறார் உங்களுக்குள்ள. தேவன் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகத்தின் ஒளியா இருக்கிறீங்க. யோபு அறிந்திருந்தான், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று. நீ செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது. Believe God. இந்த வார்த்தையை உங்களுடைய ரத்தத்தோட கலக்கட்டும், உங்கள் உயிரோட கலக்கட்டும். His purpose will fulfill. What is the purpose that God have for you? என்ன நோக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்? Have you know what the purpose that God can call you from the darkness? தெரியுமா உங்களுக்கு ஏன் இருள்ல இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தாருன்னு? பள்ளத்தாக்கிலிருந்து ஏன் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார் தெரியுமா? அவர் சித்தத்தை செய்வதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, ஆண்டவரை துதி செய்வதற்காக, ஆண்டவருக்காய் சாட்சியா வாழ்வதற்காக. உலகம் எப்பொழுதும் உங்களை அப்படியே தள்ள ஆரம்பிக்கும். உலகம் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து, ஒரு இன்பத்தை கொடுத்து அப்புறமா உங்களை தூக்கி வீசும். உலகம் எப்பொழுதும் உங்களை அப்படியே உயர கொண்டு போயிட்டு மேலேருந்து கீழ் தூக்கி போடும். கர்த்தர் அப்படி இல்லை. படிப்படியாய் அந்த ஃபவுண்டேஷன், அஸ்திபாரத்தை கொடுத்து உங்களை உயர தூக்குவார். நீ கீழே விழுக மாட்டாய், நீ கீழே விழுக மாட்டாய். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. Believe that God can do all things. Our relationship with God gives us faith to stay confident in His word. Our relationship with God, தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு, அவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை gives us faith to stay confident. விசுவாசம் கொடுக்குது நம்மளுக்கு இன்னும் அவருக்குள்ள பலனாய் வாழ்வதற்கு. ஆனதான் ரொம்ப அழகா பிரதர் ராஜு பாடு, வாழ்ந்தாலும் உன்மோடுதான், மரித்தாலும் உன்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உன்மோடுதான், மரித்தாலும் உன்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே
நேசிக்கிறே. யோபு தேவனுக்காய் வாழ்ந்தான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில வைத்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் யோபோட வாழ்க்கையில ஒரு உயர்வை கடைசியாய் பயங்கரமான ஒரு மெசிஃபான ஒரு விஷயம் யோபு வாழ்க்கையில் நடக்கிறது. பயங்கரம் பராக்கிரமமான விஷயத்தை கர்த்தர் செய்கிறார் யோபு வாழ்க்கையில. தரமட்டமாய் யோபு கீழே விழுந்தார். தரமட்டமாய் யோபு அடிக்கப்பட்டான். பயங்கரமாய் அவன் நிந்திக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படலை. தன் லைஃப்ல ஒரு பயங்கரம் ஒரு சேஞ்ச் உண்டாகிறது. யோபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோபை குறித்து ரொம்ப தலைக்குறவாய் பேசினார்கள். யோபே, நீ ஏதோ பாவம் செஞ்சிட்டியா யோபே? இல்ல தேவனுக்கு என்ன பண்ண? நீ என்ன ஆச்சு? உன் குடும்பமே இப்படி இருக்குது, இப்படி போயிட்டதே. யோபு கூட இருந்தவங்களாம் அவனை என்கரேஜ் பண்ணல, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. நீ கர்த்தரை நம்பியே இரு, முழு மனசாய் கர்த்தரை நம்பி விட்டுறாத யோபு. தேவன் அப்படி சொல்லல. யோபு, நீ ஆண்டவரை மறுதளிச்சிரு யோபு. நீங்க வாசித்து பாருங்க. ஏன் இன்னும் அவரை பின்னால போய்கிட்டு? ஏன் இன்னும் அவரை நம்பி இருக்கிற? கம் ஆன் யோப், இனஃப். நீ எவ்வளவோ செஞ்சிட்ட ஆண்டவருக்கு, எவ்வளவோ காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்துட்ட, எவ்வளவோ தசம்பாக நீ கொடுத்துட்ட, எவ்வளோ விஷயம் ஆண்டவருக்காக நீ செஞ்சிட்டிய. ஆண்டவர் தான் உனக்கு முதல் இடத்துல நீ வச்சிருந்த. ஆண்டவர் உன்னை நினைச்சு பார்க்கல யோபு. ஏன் இன்னமும் அவரை இவ்வளவா நேசிக்கிற? மறுதளிச்சிரு, டினாய் பண்ணு, வேணாம் அப்படின்னு தான் பேசினார்கள் நண்பர்கள். மேபி டுடே யோர் ஃப்ரெண்ட்ஸ், உன் நண்பர்கள் அப்படி பேசலாம். உன் கூட இருக்கிற உன் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கலாம். ஒரு குறைவாக உன்னை எண்ணலாம். படிக்க போறீங்க, வெளியில போறீங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை பூஸ்ட் பண்ணி தூக்கி விடுறவங்களா இருப்பாங்களா? எல்லாரும் சந்தேகம். நீ கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்தே வார்த்தைகள் வருது, நெகட்டிவான வார்த்தைகள் வருகிறது, தவறான வார்த்தைகள் வருகிறது. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா செய்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில பரிசுத்தங்களை இழந்து போகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான பாவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில விக்கிரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில விக்கிரம் என்ன? உலகத்து மேல ஆசைகள். யோவான் சொல்றாரு, இந்த உலகத்தின் மேல அன்பு கூறாத யோவான், சபைக்கு சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு. ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் கொடூரமான காலமாயிருக்கும். நம் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை நம்ம திணிக்காவிட்டால், இம்பாக்ட் பண்ணலனா, அதனாலதான் தீமோத்தேயுடைய பாட்டு, தீமோத்தேயுக்குள்ள விசுவாசத்தை வைக்கிறாங்க. லோயிசா விசுவாசத்தை வைக்கிறாங்க. தீமோத்தேயு, நீ நல்ல விசுவாசமா வளரணும். பவுல் அதை சொல்றாரு, உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ள நான் பார்க்கிறேன். உங்க லைஃப்ல விசுவாசம் பெருகட்டும். வாழ்க்கையில நம்மளை திட்டங்களை அழிக்கிறதுக்கு பிசாசா நம்ம ரொம்ப பாய்சன், அப்படியே ரொம்ப அழகா சில உலகத்தின் ஆசைகளை வச்சு பாய்சன் பண்ணி உங்களை கொண்டு போவான். பிசாசு அப்படியே பல்ல நீட்டிக்கிட்டு வரமாட்டான், முடியெல்லாம் விரிச்சு போட்டு வரமாட்டான். அந்த காலம் முடிஞ்சு. அப்ப அப்படி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தான் பமேலா சிஸ்டர். பிசாசு அப்படிதான் அப்படி பயமுறுத்தினான். விகாரமான உருவம் வந்து அப்படியே முன்னுக்கு நிற்கும், பயந்துருவோம். இன்னைக்கு பிள்ளைங்களாம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பேய் படத்தை தான் முக்கால்வாசி பார்க்குறாங்க. அப்போ பேயெல்லாம் ஒரு காமெடி ஆயிடுச்சு. இப்போ பேய் வந்து ஈன்னு ஆடிச்சா, காமெடி பண்ணாத போ அப்படின்றானுங்க. பேயை பார்த்தா காமெடியாக இருக்கு, நீ என்ன காமெடி பண்ணிக்க போன்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்குவான். ஏன்னா எவ்ரிடே என்னது இன்னைக்கு பார்க்குற படம்லாம் என்ன மூவி? பேய் மூவி, பேய் பிசாசு படங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்து போயிட்டு இருக்கோம். அதனால ஒன்று, ஒரு சிலர் பேய் படம் பார்க்காம இருக்க முடியாது. கவனம். ஏன்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அது
அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு படம், அப்படியே படங்களை பார்க்கணும். ட்ரில்லா பார்க்கணுமா, அப்படியே என்னமோ வந்து பயமுறுத்துற மாதிரி உன்னை பிடிக்கிற மாதிரி. இப்போ இடையில இந்தோனேஷியாவில் ஒரு படம் எடுத்தாங்க, மலாய் படம். தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? பேய் படம். தியேட்டரில் போய் பார்த்தே அங்கே பார்த்தவங்க ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிருச்சான். படத்தை பார்த்து அதில் உள்ள ஆவி வந்து அவனை பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்க. பாருங்க, பார்க்குறவங்க பேய் படத்தை நல்லா பாருங்க. பேய் பிடிச்சி வந்து நிற்கும் போது அப்போ தெரியும், அந்த உள்ளுக்கு பேய் உங்களை போட்டு அப்படியே அலங்கரிக்கும் பாரு. லெஃப்ட்டும் ரைட்டும் கொடுக்கும் போது அப்போ தெரியும், ஐயோ இயேசுவே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு. வழியிற போகிற பேயை கூப்பிட்டு வச்சுக்குவாடுங்க, வீட்டில் கூப்பிட்டு வச்சு இலை போட்டு சாப்பாடு கொடுங்க. அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சில வாலிபர் பிள்ளைகள். பி கேர்ஃபுல். பிசாசு உனக்கு வச்சிருக்கிற திட்டங்கள், உன் வாழ்க்கையில் இயேசு வச்ச திட்டங்களை அழிக்கிறதுக்கு அவன் செயல்பட்டு இருக்கிறான். எனக்கு தெரியும் அநேகருக்கு இங்கே தேவனுடைய அழைப்பு, ஊழிய அழைப்பு இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். என்ன? யூ ஹேவ் பீன் சோசன். முன்குறித்து இருக்கிறார், உங்களை சூஸ் பண்ணார். பட் யூ ஆர் டிலேயிங் யுவர் கிஃப்ட். வரங்கள் அழைப்பை தாமதம் படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் அவன் நல்லா இருக்கும் போதெல்லாம் அவங்க பாஸ்டர் கூப்பிட்டு இருந்தான். ஒரு ஸ்டோரி இது. ஊழியத்துக்கு வாப்பா, ஊழியத்துக்கு வாப்பான்னு. நான் அப்புறம் வரேன்னு அப்படியே தாமதி போயிட்டு. அவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. 2 காலை வெட்டப்பட்டது. படுத்த பருக்கையா இருக்கும் போது அப்ப அழுகிறான். என் பாஸ்டர் கூப்பிடும் போதெல்லாம் நான் போய் செய்யலை. இப்போ பெட் ரீடன், 2 கால் எடுத்துட்டு என்ன செய்ய முடியும்? இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. பி கேர்ஃபுல். நல்லா இருக்கும் போது, சரீரத்தில் பலம் இருக்கும் போது ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கஷ்டப்பட வேண்டாம். யோபு வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டங்கள் பிசாசால பறிக்க முடியவில்லை. யோபு வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனமான ஒரு குஷ்டரோகம் அவனை தாக்குனது. நாற்றம் அடித்தான், ஒதுக்கி வைக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். ஆண்டவர் புதிய ஸ்கீனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். மறுபடியும் ரெட்டிப்பான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் ரெட்டிப்பாய். நீங்க அந்த கடைசி அதிகாரத்தை படிச்சு டபுள் போர்ஷன் ஆண்டவர் பிளஸ் பண்ணார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க உங்க லைஃப்ல, என் லைஃப்ல கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிக்கலாம். 3 விஷயம் இந்த ஆசீர்வாதமான வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட பேசியிருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் பேசியிருக்கிறார் இன்னைக்கு நான் நம்புகிறேன். 1வது, ஜாப் அண்டர்ஸ்டாண்ட் who God is. 2nd, Job knew God can do all things. 3வது, Job knew nothing can hinder what God has planned. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். உங்க வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. யோபு ஆண்டவரே நீ எப்படியாய் உயர்த்தினீர். ஒரு மறுரூபம், ஒரு புதிய மனுஷனாய் யோபு நீர் உயர்த்தினீர். ஒரு புதிய மனுஷனா இந்த மாலை வேளையில புதிய மனுஷனா இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதிவு செய்வதாக. அப்படியே எழுந்து ஒப்பு கொடுப்போமா? ஜெபித்து நாம் முடிக்கலாம். We give you praise. We give you praise. யோபு கர்த்தரை துதித்தான். அவன் பாவம் செய்யவில்லை. அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். praise God. இந்த மாலைவேளையிலே கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். மேபி உங்க குடும்பத்தை குறித்து நீங்க யோசிக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம். நீ பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள்
எடுத்துங்க. தேவ அபிஷேகத்தை எடுத்துங்க. இதை போடும்போது வல்லமை வல்லமை வல்லமை. கால் மிதிக்கிற இடத்துல, கரங்களை வைத்து ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை அசைவாட ஆரம்பிக்கும். இந்த வல்லமை எடுத்துட்டு போங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும், வியாதிஸ்தர்களோ இல்ல யாருக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், யாராவது இருக்கட்டும், உங்க கரங்களை வைத்து நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வல்லமை நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும் நிச்சயமா. ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் receive. Thank you, Jesus. நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையில தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி இருக்கிறார். அந்த விசுவாசம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அவருடைய வல்லமை உங்கள் மேல இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை எடுத்துட்டு போங்க. கர்த்தருடைய கரம் இருந்தவரை நடத்து. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா